Praise Lord. God is saying unto you, whoever offers praise glorifies God. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஆமென், உங்களுடைய பிரச்சனை நிமித்தம், பாடுகள் நிமித்தம் ஆமென், நீங்கள் புலம்புறீங்களே இல்லாமல் ஸ்தோத்திர பலி இடுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அநேக நேரங்களில் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது இல்லாமலே போகுது. நிறையா நேரம் ஆமென், இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து யோசித்து சிந்தித்து ஆமென், உங்களுடைய மைண்டெல்லாம் டிஸ்டர்ப்டாக இருக்கா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலி எனக்கு செலுத்து அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திர பலி இருக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறானா. இப்போ ஸ்தோத்திர பலி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்யும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குறது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்கள், அநேக ஷெட்யூலில் அநேக காரியங்கள் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு நடுவில் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்துக்கு மகிமையை ஏறெடுத்து அவருடைய பிரஸ்தாபத்தை பேசி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் செய்ய உங்களுடைய வாழ்க்கை ஒரு மதில் மாதிரி கட்டப்படும். என்ன கட்டப்படும்? அந்த மதிலுக்குள்ள எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவரோட நாமம் எங்கெங்கெல்லாம் மகிமைப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் ஆமென், நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்கள் நடக்கும். நீங்கள் வேர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு ஆமென், உங்களுடைய மாமிச பலத்தை யூஸ் பண்ணி ஆமென், போராடி நடக்காத காரியங்கள் ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆமென், நீங்கள் நினைச்சு பார்க்காத வழியில், நினைச்சு பார்க்காத நேரத்தில் கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். அப்போ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்திர பலி நம்ம இடுறது கிடையாது. ஸ்தோத்திர பலி நம்ம கர்த்தருக்கு செலுத்துறது கிடையாது. அவர் இந்த ஸ்தோத்திர பலிக்கு பாத்திரவானா இருக்கிறார். ஆமென். அவர் தான் எல்லா துதிகளுக்கும் எல்லா மகிமைக்கும் அவர் பாத்திரவானா இருக்கிறார்னு சொல்லிட்டு முழு நிச்சயமா நீங்கள் நம்பும் பொழுதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் அவருக்கு செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலிகளையும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுமையான இருதயத்தோடு உங்களால் செலுத்த முடியும். ஆனால் அப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுமையான இருதயத்தோடு செலுத்தப்படுகிற ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த when you glorify the name of the Lord Jesus Christ, I mean, each and every obstacles that is coming upon your life, it is going to break. I mean, அது உடைக்கப்படும். I mean, அந்த காரியங்கள் எல்லாம் உங்களை திசை திரும்ப பண்ணுகிற, உங்களை மடங்கடிக்க பண்ணுகிற, உங்களை வளர விடாமல் செய்கிற, உங்களை growthக்கு நேராக, உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு நேராக உங்களை ஃபார்வர்ட் பண்ண முடியாமல் எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் இந்த மகிமை ஆமென், அந்த 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 உங்களுடைய லைஃபுக்குள்ளாக வரவிடாமல் உங்களை பாதுகாக்கும். ஆண்டோடைய மகிமை ஒரு மனுஷனை பாதுகாக்கும் அப்படி சொன்னால் அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு போல இருப்பான். பெருமழை வந்தாலும் பெருங்காற்று அடித்தாலும் அசையாத நிலையான பர்வதம் போல இருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.